ஸோ நம்ம இப்போ வந்து சின்ன விநாயகர்லாம் பார்த்தாச்சு 8 அடி அந்த மாதிரி லெவலில். இப்போ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது 10 அடி 12 அடி லெவலில் இருக்கும் போல இருக்கு. கன் 6 பேக்கா? சார் 6 பேக் விநாயகர் பார்க்க போகிறேன். இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போடுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க எல்லாரும். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து சின்ன விநாயகர்லாம் பார்த்தாச்சு 8 அடி அந்த மாதிரி லெவலில். இப்போ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது 10 அடி 12 அடி லெவலில் இருக்கும் போல இருக்கு. செம்ம ஹைட்டாக இருக்குது. வா பாருங்க, என் தலைக்கு மேலே லெவலில் இருக்குது. இங்கே இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சில பேர்லாம் புக் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நீங்கள் அவைலபிலிட்டி வந்து அவங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணிங்க எந்த அடியில் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஜெய்ஜெண்டிக்காக வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. அந்த பெயிண்டிங் மட்டும் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம பெயிண்ட் வந்து கோட் பண்ண போகிறாங்க. நமஸ்தே. நமஸ்தே. எந்த ஊர் நீங்கள்? இல்லை, நீங்கள் சொந்த ஊர் இதே தான் நான் சொந்த ஊர். ஓகே, பாருங்க இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறாருங்க. கொஞ்சம் நேரம் பாருங்க எப்படி கோட் பண்ணுறாரு. ஏர் ப்ரஷ் வந்து கோட் பண்ணுறாரு. ஏர் கன். எத்தனை அடி பிளேயர் இது? 10 feet. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 feet இருக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கோம். கை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. என் பக்கத்தில் பாருங்க, தலை சைஸ் வருது பாருங்க. தும்பி கை. இந்த கையே பாருங்க, ஃபேஸ் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது பாருங்க, அடடா என்ன ஒரு அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடலில் சூப்பராக அந்த வியூலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ஊஞ்சல் மாதிரி, கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி, அந்த இலையில் உட்காந்துருக்க மாதிரி, மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி. மயில் வாகனம் 20 feet போல இருக்குதுங்களா? பா அவ்வளோ ஹைட்டு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு. அயோத்தி ஸ்பெஷலா? ஓகே, ராமர் விநாயகரோட இருக்கு. ஆனால் ஃபுல்லாக இது ஆயிட்டு கவரில் தெரியலையா? ஓகே, ராமர் வித் அந்த அயோத்தியோட இருக்கு. ஷேட் நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி பிள்ளையா இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. ஓ மை காட், செமையா இருக்கு. வாங்க. அருமை சூப்பர். வாவ், இது பாருங்க, இதுவும் செமையா இருக்கு. அழகா தெரியுது கவர்ல. ரொம்ப அழகா பார்க்க. நல்லா இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 8-9 டிசைன் இருக்கு போல இருக்குல்ல?
அவர்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 9, 8, 10 அவர்கிட்ட டிசைன் புக் இருக்கு. நீ ஜனவரி மந்த் புக் பண்ணனா அவர் நீ கேட்குற டிசைன் இன்டர்நெட்டில் இருக்கிற டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அப்படி அவரோட ரிக்குவயர்மெண்ட் மாத கணக்கு அவர் டைம் வாங்கிக்குவார். டைம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி. அதில் அவரே சொல்லுவார். ஆனால் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. அவர் நான் என்ன சொல்கிறேன், இன்டர்நெட்டில் இருக்கிற மாடல் கூட அவர் ரெடி பண்ணி தருவார். மோல் பார்ட்டி கே சிம்பு மணி 6 ஆல்ரெடி புக் பண்ணிட்டு பேர் போட்டுக்கிறாங்க. இன்னும் பஞ்சாயத்து முடியல. ராமர் சொன்னாங்க பஞ்சாயத்து. பாருங்க, இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா மாதிரி இருக்கு. அப்பா வேற லெவல்ல இருக்கு. பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்கு. அந்த மூக்கில் கை வைக்கிறப்ப கையே பாருங்க தேவையில்ல இருக்கு. முகம் ஃபுல்லா இருக்கு. இந்த கலரோட செம்மையா இருக்கு. ஷைனிங் ஷைனிங் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. மயிலில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அது இதுவே அது அந்த திவான் 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 மயில் திவான் திவான் எல்லாம் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்க்கலாம். ஓகே சூப்பர், தேங்க்யூ. வாப்பா இங்கே வாப்பா. ப்ரோ நீ கூட பெயிண்ட் பண்ணுவியா? நீ கூட பண்ணுவியா? சூப்பர். என்ன உன் பேர்? ஜீஷிதா. என்ன படிக்கிற? 4th கிளாஸ் படிக்கிற. ஓகே. இதெல்லாம் நீயே கற்றுக்கினியா பெயிண்ட் பண்ணுறதுக்கெலாம்? பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீயே கற்றுக்கினியா தெலுங்குல? ஓகே சூப்பர் சூப்பர். எல்லாம் பண்ணிட்டு இருக்கே. இன்னும் ஒரு 2 மாதம் இன்னும் 1 மாதம் இருக்கா? 1 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே ஆல்ரெடி பாதி புக் ஆயிடுச்சா? எல்லாம் மொத்தம் புக் ஆயிடுச்சு. 80% இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே. இது சப்போஸ் இப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணி தருவாங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து கேட்குறாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் 2 வாரம் அதை வந்து செல் பண்ணுவோம். சரி சரி ஓகே தேங்க்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பிள்ளையார் வந்து பார்த்துட்டோம். அது வந்து கரெக்டாக 10 அடி 8 அடி அந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த 10 அடி பிள்ளையார் அந்த 8 அடி பிள்ளையார் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பிள்ளையாரில் என்ன ப்ரைஸ் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அந்த காமாட்சி அம்மன் பேட்டில் இருக்க விநாயகருக்கு நீங்கள் பார்த்தீங்க. அவர்கிட்டே நம்ம கேட்போம். கேட்டு எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன ரேஞ்சில் இருக்குது, எந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கும் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரான்னு கேட்போம். டிஸ்கவுண்ட் கொடுத்தா வந்து கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நான் கேட்க போகிறது. ஓகே ஃபஸ்ட் அவர்கிட்ட கேட்போம் நம்ம. இப்போ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் இருக்குது, எத்தனை அடி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அந்த டீச்சர்ஸ் 3 அடிலேருந்து 16 அடி இருக்குது. ஓகே. இப்போ அவைலபிலிட்டி இருக்குது? அவைலபிலிட்டி இருக்கிறது இப்போ 8 ஃபீட் 8 ஃபீட்லேருந்து 16 ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஓகே. டோட்டலாக நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 150 மாடல் மேலே 150 மாடல்ஸ். சரி, 50 மாடல்ஸ் மேலே இருக்குது. ஓகே. நிறையா ஹோல்சேலாக நிறையா ஐட்டம் இருக்கிறதெல்லாம்
ஃபீட்லேயே போயிடுச்சு. ஓகே. நம்மகிட்ட ரீட்டைலில் சேல் பண்ணுறதுக்காக 8 ஃபீட்டில் 16 ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே. இப்போ அந்த 8 ஃபீட் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரைஸ் ரேட்டு 8 ஃபீட் அது மாடல் பொறுத்து இருக்கும் சார், அது டிசைன் பொறுத்து இருக்கும். 8 ஃபீட்டுன்னா இவ்வளோதா, 6 ஃபீட்டுன்னு இவ்வளோ கணக்கு இருக்கா? சரி சரி. 8 ஃபீட்லன்னாக்கா நம்ம 10 ரூபாயில் இருக்குதோ, அதே 8 ஃபீட்டு 15 ரூபாய் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி. ஒர்க்கு தகுந்த மாதிரி. ஓகே. நம்மக்கிட்ட வந்துட்டு மெயின் குவாலிட்டி நம்மக்கிட்ட குவாலிட்டி அண்ட் இல்லை நிறைய பேர் பெயிண்டிங் அந்த இதுக்காக தான் நிறைய பேர் வராங்க. ஃபினிஷிங்கு நம்மக்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா இடத்துல பண்ணுறாங்க. பட் நம்மள்தான் நம்மக்கிட்ட எங்கேருந்து வர்றாங்க, ஆல் ஓவர் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாலேருந்து தான் வர்றாங்க. ஓன்லி நம்மக்கிட்ட வர்றது ஓன்லி பெயிண்டிங்கு ஃபினிஷிங் தான் வர்றது. இன்னொரு விஷயம் என்னென்னா டிசைன் நல்லா இருக்கு. நிறைய மாடல்ஸ் நிறைய எல்லா இடத்துல பண்ணுறாங்க. பட் அவங்கக்கிட்ட ஒரு 5 மாடல் 10 மாடல் தான் இருக்குது. நம்மள்கிட்ட வந்துட்டு ஒரு 100-150 மாடலுக்குள்ள இருக்கு. ஒரு இது நம்ம இதுல சொல்லணும்னா ஐடி ஹப் மாதிரி இருந்தாக்கா விநாயகர் ஹப் மாதிரி இருக்கு. உண்மைதான். இங்கே உண்மைதான். அது நான் ஆல்ரெடி நானும் பார்த்துருக்கேன். நான் வருஷம் இங்கே தான் எடுக்கிறது எங்கள் ஏரியா பிள்ளையாரும். ஸோ அந்த மூலமே தான் நான் இது வந்தது. ரேட் வந்துட்டு ரீசன்புள்ள தான் போயின்னு இருக்கும். நாங்கள் ஓகே. ஒரு வாட்டி வந்தால் நம்மக்கிட்டக்கு இன்னொரு வாட்டி எங்கே போக மாட்டோம். கண்டிப்பாக அது மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்னா அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி இருந்தால் தான் கஸ்டமர் உங்களை தேடி நிறைய பேர் வர்றதுக்கு காரணம். எக்ஸாம்பிள் திருச்சிலேருந்து வர்றாங்க. திருச்சி, கோயம்புத்தூர், ராமேஸ்வரம் இங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படி இங்கேருந்து நீங்கள் விநாயகர் அவங்களே லோட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே. சேஃப்டியாக லோட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்றோம். இங்கேருந்து அவங்களது டிரான்ஸ்போர்ட் அவங்களே வரப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். எப்போவுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக அப்படியே இது வரைக்கும் நம்ம டெலிவரி கொடுக்க முடியாது சார். ஓகே. டெலிவரி கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறோம். முடியாது. அதுவே பெரிய விஷயமாயிடும். ஓகே. இவரது வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லிடுங்க. ஏதோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதில் இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொன்னால் போதும். உமாபுத்ரா கணேஷ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. உமாபுத்ரா கணேஷ் கலெக்ஷன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்குது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, நிறைய வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வீடியோஸ் வந்துனே இருக்கு. ஓகே. நீங்கள் போட்டிருக்க ஒர்க்கெல்லாம் வருது. மேக்கிங் வீடியோ எல்லாம் வரும். ஃபோன் நம்பர் யூடியூப் முகாந்திரமே பார்த்துக்கலாம். ஓகே. மாடல் பார்த்துக்கலாம். இன்னும் வரத்தாகல. இப்போ நம்ம இப்போ செலக்டிவ் இப்போ புதுசாக இந்த நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணோம். ஆன்டிக் பீஸ் நெக்ஸ்ட் இயருக்கு நாங்கள் புதுசாக வந்துட்டு ஆன்டிக் மாடல். ஓகே. யூஸ்வலாக இப்போ ஹைதராபாத்ல பண்ணுறாங்க. ஓகே. பாம்பே மெயின்லி பாம்பே. என்னென்ன டிஃபரன்ஸ் ஆன்டிக் நார்மலுக்கு ஆன்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஆன்டிக்னாக்கா ஒரு இந்த மாடல் பார்த்தாக்கா இதே மாதிரி நிறைய எல்லாரும் கிட்ட கிடைக்கும். ஆன்டிக் பீஸ்னா ஒரே மாடல் ஒரே பீஸ் தான் ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பீஸ் பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு முடியாது, வராது. அது மாதிரி ஆன்டிக் பீஸ் ஒரே பீஸ் தான். அப்போ ஆர்டர் பண்ணா கிடைக்கும். ஆன்டிக் மட்டும் ஆர்டர் பண்ணா கிடைக்கும். ஒரே இடத்துல இப்போ நான் எங்களுக்கு ஒரே பொம்மை கொடுத்துங்க, அவங்களுக்கு ஒரே பொம்மை கொடுத்துங்கன்னு ஒரு காம்படிஷன் இருக்காதா? அதனால நிறையா அவங்க ஸ்டாமின் அவங்க ஸ்டாமினாக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி டிசைனிங் ஒர்க்கோட அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுவும் பண்ணி தராங்க. அதில் அடுத்த வாட்டுக்கு வந்துட்டு ஆன்டிக் பீஸில் வந்துட்டு ஃபுல் ஜுவல்லரிஸ். ஓகே. இப்போ ஜுவல்லரிலாம் இருக்கிற மாதிரி ஜுவல்லரி. ஓகே. ரியல் ஜுவல்லரி. சூப்பர். நார்மல் ஜுவல்லரி, தோத்தி, செல்லியா இப்போ மேலே போட்டிருக்கிற மாதிரி ஒரிஜினல் அப்படியே இருக்குது. ஒரிஜினலாக பாம்பேயில் எப்படி பண்ணுறாங்களோ அது மேட்ச் பண்ணுறோம்னா ஐடியா இருக்குது. சூப்பர். உண்மையாக அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது உண்மையாக ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே பார்க்கறதுக்கு தத்துரூபமாக இருக்குது, பட் அதை பார்க்கணும் இன்னும் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. உண்மையாக ரொம்ப நல்லது. அவங்க உங்களோட ஹெல்ப்பாக இருக்கணும் எங்களுக்கு. உங்கள் ஹெல்ப் இருந்தால் தான் நாங்கள் தேங்க்யூ. சப்போஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உங்களால் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எதனா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. வட்டம் சார் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டு வந்தோம். ஓகேன்னு சொன்னாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ்டர் கேடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் போகிறோம். டெம்பிள் ட்ராவலர் தீபக் 2 சேனல்லையுமே நான் போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்தாக்கா வாபஸ் போகவே போக மாட்டேன். ஓகே. அது என்னோட இது. சரி, அது தான் ரொம்ப சந்தோஷம். நான் நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டு? இது 25வது 25th இயர் இது. 25th இயர் நெக்ஸ்ட் இயருக்கு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகே. அதனால தான் ஆன்டிக் லான்ச் பண்ணுறீங்க இல்லையா? அதனால தான் ஆன்டிக் லான்ச் பண்ணுறாங்க அம்மா. அப்போ 25 வருஷமா இந்த வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னும் நானும் அந்த ஆன்டிக் ஓப்பனிங் சொல்கிறப்ப கண்டிப்பாக சொல்லுங்கள், வரேன். சரி, தேங்க்ஸ். பெரிய பீஸ் கூட சரி செட் ஆகும். எந்த ஏரியா பிரதர்? கஸ்பா ப்ரோ, வேலூர் கஸ்பா. வேலூர் கஸ்பாவா? என்ன ப்ரோ உங்கள் பேர்?
ராஜன் உங்கள் பேர்? நந்தகுமார். ஒரு ஹாய் ஒன்று சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் போய் பாருங்கள் வீடியோவை. மிஸ்டர் கேடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ பெருசு எங்களுக்கு உள்ள கொடுத்துருக்கோம். ஓகே, 6 பேக்கா? சரி, அப்போ அதையும் காமிச்சிருங்க, போகலாம். போகலாமா? சார் 6 பேக் விநாயகர் பார்க்க போகிறேன். 6 பேக் 6 பேக் விநாயகரை காமிங்க. இதுதானா? இதேதான் விநாயகர். ஆடேங்கப்பா. கவர் எடுக்க முடியாதுல்ல? இடம் பேக் பார்த்தீங்களா விநாயகருக்கு? ப்ரோ ஏன்னா ஆளெல்லாம் வச்சுருக்கிறாரு அவர் கையில். செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு சிவன் ரூபத்தில் இருக்கார்ல, சிவன் ரூபத்தில் 6 பேக் விநாயகர் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. சிவன் ரூபம் தான் அது. ஆமாம். சிவனே தான், ஃபேஸை மட்டும் விநாயகர் இல்லை, உடம்பெல்லாம் வந்து சிவன் மாதிரி. தலை மட்டும் விநாயகர். ப்ரோ வணக்கம். இது இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா 11 ஃபீட் விநாயகர்? இது எவ்வளோ ப்ரைஸு? 35,000. 35,000. ஓகே, அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 45. ஓகே, அப்புறம் நாங்கள் 10,000 கம்மி பண்ணி 35 முடிச்சோம். ஓகே, 45 சொன்னாங்க, 35 முடிச்சிங்க. ஓகே, நல்லா இருக்குது. உங்கள் விநாயகர் ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்கள் பசங்களெல்லாம் அப்படியே வந்து காமிங்க, பார்த்து எல்லோரும் ஒரு லைக் ஒன்று போட சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேவா? இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ரீசனபிளா? பரவாயில்ல. ஆனால் சிவன் மாதிரி இருக்குதுன்னு. ஓகே, அந்த மாடலுக்கான காசு. ஓகே, அதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துல கூட டிஃப்ரெண்ட்டாக அதே ரேட்டில் கம்மியாக கூட இருக்குல்ல? இருக்கு. ஆனால் இது மாடலுக்கு காசு. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கேஸ், இங்கே சின்ன சின்ன விநாயகர்லேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் நிறைய விநாயகர் இருக்குது. அவைலபிலிட்டி இருக்கிறது வந்து பார்த்து நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க. இருக்கிற அவைலபிலிட்டி வச்சு நிறைய வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஆல்ரெடி போன விநாயகருக்கும் முன்னாடி கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, எடுக்கிறப்போ போட்டோம் விநாயகர். நான் இங்கே வந்து டெலிவரி பண்ணுறப்போ போட்டோம். இப்போ வந்து விநாயகர் முன்னாடியே ஒரு மாதத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்து போட்டோம். நைஸ். வாட்டர் பாக்கெட் ஆந்திராவில் பாருங்க, வாட்டர் பாக்கெட் இருக்குது. தண்ணி பாட்டில் கிடைக்காது, வாட்டர் பாக்கெட் தான். 2 ரூபா. நம்ம ஊரில் வந்து ஆல்ரெடி பேன் பண்ணிட்டாங்களா இதை? ஏன்னா இங்கே மட்டும் இருக்குது. ஓகே, நம்ம ஊரில் 10 ரூபா 250. 10 ரூபா 250 ml. அதே 250 ml தானே இது? 2 ரூபா, 2 rupees. ஓகே, பாய், டேக் கேர். நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ தேங்க்யூ, பாய், see you, take care. தண்ணி